வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரியப்பாக்கம் கிராமம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அரியப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. சுமார் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் சிதிலமடைந்து காணப்பட்டது. இதனை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் புனரமைத்து இன்று காலை மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதை முன்னிட்டு நேற்று முன்தினம் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியும் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நேற்று கணபதி ஹோமம், தேவதா அனுட்சை, விக்னேஸ்வரர் ஆராதனம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, பூமாதேவியை பூஜித்து புற்றுமண் எடுத்தல், திவ்ய பிரபந்தம் உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை 2ஆம் கால பூஜை, விஸ்வரூப தரிசனம், கோ பூஜை, யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணாகுதி, மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் புதுச்சேரி சிவகாம பாஸ்கரா, அமிர்த கடேச குருக்கள், ஸ்ரீதர் குருக்கள், ராமச்சந்திர பட்டாச்சாரியார் ஆகியோர் தலைமையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. காலை 10 மணிக்கு கோபுர கலசம், மூலவர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அப்பொழுது கூடியிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா 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 என விண்ணதர முழக்கமிட்டனர். இதன் பின்னர் மகா தீபாராதனை, தீர்த்தம், பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது. மதியம் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை முதல் 48 நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.